குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாரம் நீங்க இந்த சண்டே ஸ்கூல் அட்டெண்ட் பண்ண போறீங்க. ரொம்ப நாளா நம்ம சண்டே ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணவே இல்லைல்ல. சோ நீங்களும் அதை மிக்ஸ் பண்ணீங்க, நாங்களும் அதை ரொம்ப மிஸ் பண்ணோம். சோ இன்னையில இருந்து எவ்ரி வீக் சண்டே நம்ம எல்லாரும் மீட் பண்ண போறோம். ஏசப்பா பத்தி நிறைய விஷயங்களை இந்த சண்டே ஸ்கூல்ல நம்ம படிச்சுக்க போறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த சண்டே நீங்க படிச்சுக்கிறத இந்த வீக் ஃபுல்லா நீங்க ஏசப்பா கிட்ட இன்னும் அதிகமான விஷயம் அதிகமா நெருங்குறதுக்கு இந்த சண்டே ஸ்கூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. யாரெல்லாம் இதை அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ லைவா, நீங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல போயிட்டு உங்க நேமை மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அட்டெண்டன்ஸ் போட முடியும். சரியா? சோ நான் என் பேரு இது, நான் இந்த ஏரியால இருந்து இதை அட்டெண்ட் பண்றேன்னு நீங்க கண்டிப்பா அதுல கமெண்ட் பண்ணுங்க. சோ வாங்க இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராமுக்கு போலாம். சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கண்ணு மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் நோக்கி பார்க்க நீங்க கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி இயேசுப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்க கண்ணினுமை போல பாதுகாத்து கொண்டீங்களே நன்றி இயேசுப்பா. நாங்க கேட்க போகிற பாடல்கள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் நீங்க எங்களோடு பேசுங்க இயேசுப்பா. அதன்படியாய் நாங்கள் கீழ்ப்படுத்த நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஒவ்வொருவருடைய தேவையும் நீங்க சந்திங்க இயேசுப்பா. நீங்க அப்படியாய் செய்து கொடுக்குற அதற்காய் நன்றி இயேசுப்பா. ஜெபத்தையெல்லாம் நீங்க கேட்டீங்களே நன்றி. எல்லாம் கனம் மகிமை ஒவ்வொருவருக்கே இரண்டு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை ரொம்ப நாள் கழிச்சு சண்டே கிளாஸ்ல பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த சண்டே கிளாஸ்ல நம்ம ஒரு புது பாட்டு கத்துக்க போறோம். ஓகேவா? யாருக்கெல்லாம் பாட்டு வேணும்? உங்களெல்லாம் பாட்டு வேணாமா? பாட்டு வேணுன்றங்களா கை தூக்குங்க. சரி, நிறைய கையை நான் பார்க்குறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த புதிய பாட்டு ஆண்டவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். ஓகேவா? ஏசப்பா இருந்தால் தான் அந்த இடம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். அப்படி அந்த ஏசப்பாவுடைய வருகையை நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம விரும்புகிறோம். கரெக்டுங்களா? அதை மையமாக வச்சு இந்த ஒரு அருமையான பாட்டை நம்ம பாட போகிறோம். சரிங்களா? அந்த பாட்டை இப்போ நான் உங்களுக்கு ஒரு அந்த பாட்டில் இருக்கிற ஆக்ஷனை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஓகேவா? அதாவது, ஏசு அப்பா நீங்கள் எனக்குள் கொஞ்சம் வாங்க, பிள்ளைகளின் ராஜா நீங்க, ஓஹோ ஓஹோ. ஏசு அப்பா நீங்க வேதத்தை சொல்லித்தாங்க, ஆதியில வார்த்தை நீங்க, ஓஹோ ஓஹோ. ஓகேங்களா? ஈஸியா இருந்துச்சா? ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருக்கு. என்ன தம்பி? சூப்பர், வெரி சிம்பிள். அந்த பிள்ளைங்க ஆடுறதுக்கு ரெடி ஆச்சுன்னு நீங்க தான் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ரைட் ரைட். அடுத்த ஆக்ஷன் போலாம். ஓகேவா? ஓகேவா? நீங்க வந்தா போதும் கை தாளம் தட்டும். ஓகேவா? அடுத்து, நீங்க வந்தா போதும் காலு நடனம் ஆடும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி. அடுத்த ஸ்டான்ஸா போறேன். ஓகேவா? எனக்குள் இருக்கும் ஏசப்பா பெரியவரு தானப்பா, எனக்குள் இருக்கும் ஏசப்பா நல்லவரு தானப்பா, உனக்குள் இருக்கும் ஏசப்பாவை ருசிச்சுனா எப்படி நல்லா பீஸ்லாம் கடிச்சு சாப்பிட்டு பார்ப்போம்ல, அதே மாதிரி ருசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு, நமக்குள் இருக்கும் ஏசப்பா நல்லவர் தானப்பா. அவ்வளவுதான். அடுத்து வழக்கம் போல நீங்க வந்தா போதும் கை தாளம் தட்டும். அடுத்து, நீங்க வந்தா போதும் காலு நடனம் ஆடும். ஓகேவா? ஈஸியா சிம்பிளா இருக்கா? எல்லாரும் கவனிச்சிங்களா? இப்ப நான் பாட்டு போட போறேன். பாட்டு போட்டுட்டு நான் உங்க கூட சேர்ந்து பண்ணுவேன். நீங்களும் நல்லா கவனிச்சுட்டு பின்னாடியே பண்ணுங்க. ஓகேவா? சரி, ரைட், ஓகே. அப்பா நீங்க எனக்குள்ள கொஞ்சம் வாங்க, பிள்ளைகளின் ராஜா நீங்க, இயேசு அப்பா நீங்க வேதத்தை சொல்லிட்டாங்க, அதில வாக்கு நீங்க, நீங்க வந்தா போதும் கையும் காலம் நட்டும், நீங்க வந்தா போதும் காலம் நடனமாடும். பெரியவர் பாருப்பா, எனக்குள் இருக்கும் ஏசப்பா நல்லவர் பாருப்பா, உனக்குள் இருக்கும் ஏசப்பா ருசித்து பாருப்பா, நமக்குள் இருக்கும் ஏசப்பா நல்லவர் பாருப்பா. நீங்க வந்தா போதும் கையும் காலம் நட்டும், நீங்க வந்தா போதும்
பிள்ளைகளின் ராஜா நீங்க ஓ இயேசு அப்பா நீங்க வேதத்தை சொல்லிட்டாங்க அதில வார்த்தை நீங்க ஓ நீங்க வந்தா போதும் கையும் காலும் தட்டும் நீங்க வந்தா போதும் காலும் நடனமாடும் எனக்குள் இருக்கும் இயேசப்பா பெரியவர் பாருப்பா எனக்குள் இருக்கும் இயேசப்பா நல்லவர் பாருப்பா உனக்குள் இருக்கும் இயேசப்பா ருசித்து ருசித்து பாருப்பா நமக்குள் இருக்கும் இயேசப்பா நல்லவர் பாருப்பா நீங்க வந்தா போதும் கையும் தாளம் தட்டும் நீங்க வந்தா போதும் காலும் நடனமாடும் என்ன குட்டீஸ் ஈஸியா இருந்துச்சா? பாட்டு யாராருக்கலாம் முதல்ல பாட்டு யாராருக்கலாம் பிடிச்சிருக்கு? எனக்கு பாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல தம்பி? என்னண்ணே நல்லா இருக்குல்ல? சரி, இந்த பாட்டுடைய ஆக்ஷன்ஸ்லாம் நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகேவா? இப்போ திரும்ப ஒரு வாட்டி போட்டு நாங்க பண்றோம். இப்போ யாரெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு வாட்டி நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க. கவனிச்சு பார்க்கும்போது ஈஸியா நீங்க அப்சர்வ் பண்ணிப்பீங்க. அடுத்து எங்களோட சேர்ந்து அழகா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இயேசு அப்பா நீங்க எனக்குள்ள கொஞ்சம் வாங்க பிள்ளைகளின் ராஜா நீங்க ஓ இயேசு அப்பா நீங்க வேதத்தை சொல்லிட்டாங்க அதில வார்த்தை நீங்க ஓ நீங்க வந்தா போதும் கையும் காலம் தட்டும் நீங்க வந்தா போதும் காலம் நடனமாடும் எனக்குள் இருக்கும் இயேசப்பா பெரியவர் பாருப்பா எனக்குள் இருக்கும் இயேசப்பா நல்லவர் பாருப்பா உனக்குள் இருக்கும் இயேசப்பா ருசித்து ருசித்து பாருப்பா நமக்குள் இருக்கும் இயேசப்பா நல்லவர் பாருப்பா நீங்க வந்தா போதும் கையும் காலம் தட்டும் நீங்க வந்தா போதும் காலம் நடனமாடும் இயேசு அப்பா நீங்க எனக்குள்ள கொஞ்சம் வாங்க பிள்ளைகளின் ராஜா நீங்க ஓ இயேசு அப்பா நீங்க வேதத்தை சொல்லிட்டாங்க அதில வார்த்தை நீங்க ஓ நீங்க வந்தா போதும் கையும் தாளம் தட்டும் நீங்க வந்தா போதும் காலும் நடனமாடும் எனக்குள் இருக்கும் இயேசப்பா பெரியவர் பாருப்பா எனக்குள் இருக்கும் இயேசப்பா நல்லவர் பாருப்பா உனக்குள் இருக்கும் இயேசப்பா ருசித்து ருசித்து பாருப்பா நமக்குள் இருக்கும் இயேசப்பா நல்லவர் பாருப்பா நீங்க வந்தா போதும் கையும் தாளம் தட்டும் நீங்க வந்தா போதும் காலும் நடனமாடும் சூப்பர் 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 அழகா பண்ணிட்டாங்க தம்பி. என்னண்ணே நம்ம பிள்ளைங்க எப்படி அழகா பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? எப்பவுமே நம்ம சர்ச் பிள்ளைங்க சூப்பர் தான். என்ன ரொம்ப ரொம்ப சூப்பர். சரி சரி, இந்த பாட்டை இப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்து தொடர்ந்து இந்த பாட்டை வந்து உங்க யூடியூப்ல வச்சு கேட்டுட்டு மறுபடியும் பண்ணி திரும்பி நம்ம சர்ச்செல்லாம் திறந்து நம்ம சர்ச்சுக்கு வரும்போது சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லும் போது அதை நீங்க நல்லா பண்ணணும். சரிங்களா? ஓகேவா? சரி, ஓகே, பாய். Praise the Lord. This is your story time. Okay, இன்னைக்கு நம்ம பைபிள்ல உள்ள ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். அந்த ஸ்டோரி யார பத்தி அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அது மூலமாவே இந்த ஸ்டோரி யார பத்தி நமக்கு தெரிஞ்சிரும். பைபிள்ல 3 months அப்படின்னு ஒரு 3 monthsல ஒரு குட்டி பேபி பாய் இருந்தாங்க. அவங்க 3 மாசம் பிறந்து 3 மாசத்துல தனியா ஒரு பாஸ்கெட்ல ரிவர்ல செயில் பண்ணாங்க. ரிவர்ல வந்து தனியா போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்தது வந்து பார்வோனுடைய வீட்டுல, பார்வோன்னா எகிப்துடைய ராஜா, அவங்களுடைய வீட்டுல வளர்க்கப்பட்டாங்க. ஆனா செஞ்ச ஒரு கொலைனால அவங்க எகிப்தை விட்டே ஓடி போய் மீதியான் தேசத்துல 40 வருஷமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அது யாரு? மோசே பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த மோசே பத்தி நம்ம என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம்னா 6
இருந்த ஒரு மோசே எப்படி ஒரு 6 லட்சம் பேருக்கும் அதிகமான நபர்களை ஒரு அடிமைத்தனத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. எதனால இவங்களால இது முடிஞ்சிச்சு? ஒரு சாதாரணமான மோசேக்குள்ள ஏசப்பா வந்ததுனால, ரொம்ப பெரியவராகிய ஏசப்பா வந்ததுனால மோசேயோட லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் ஆச்சு, அவர் எப்படிதான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு, ஃபேமஸ் ஆனாரு, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த பேக்ரவுண்டோட நம்ம இன்னைக்குடைய கதையை ஆரம்பிச்சிடலாமா? 40 வருஷமா மோசே வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆடு மேய்க்கிறதுக்கு பெருசா டெக்னாலஜி எல்லாம் தேவையில்ல. ஒரு குச்சை வச்சுட்டு டே ஃபுல்லா அவங்களுக்கு என்னதான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு முச்செடி, வனாந்திரத்துல தானே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, டெசர்ட்ல. அப்போ ஒரு முச்செடி பச்சை எரிஞ்சிட்டு இருந்துச்சு. முச்செடி எரியுதே, நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்க போனா அங்க அந்த செடி எரியுது, ஆனா அது கருகியே போகல, அப்படி இருந்தது. சோ இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன இந்த செடி எரியுது கருகியே போகலன்னு சொல்லி இன்னும் பக்கத்துல போய் பார்த்தாராம். அப்ப பக்கத்துல போகும்போது அவருக்கு ஒரு சவுண்ட், திடீர்னு நீ நிக்கிற இடம் மோசே, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் செப்படெல்லாம் கழட்டி போட்டுட்டு வா. இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா வனாந்திரத்துல இவர் ஆடு மேய்ச்ச அந்த 40 வருஷமும் இவர் இது மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டதே இல்ல. இது மாதிரி ஒரு முச்செடி எரியுது ஆனா கருகியே போகல, இப்பெல்லாம் பார்த்ததே இல்ல. எவ்ரிதிங் வாஸ் நியூ டு ஹிம். சோ இவர் என்ன பண்ணாரு, அதே மாதிரி செப்பெல்லாம் கழட்டி போட்டு இப்படி பயபக்தியா அங்க போய் யாரு இது பேசுறது அப்படிங்கும் போது ஏசப்பா தான் மோசே கூட அன்னைக்கு பேசியிருக்காங்க. ஏசப்பா என்ன பேசினாங்கன்னா, நான் உன்னைய எகிப்துக்கு அனுப்ப போறேன். எகிப்துல இஸ்ரவேல் மக்கள், அதாவது ஏசப்பாவுடைய சொந்த மக்கள் அடிமைகள், ஸ்லேவ்ஸா இருக்காங்க. அவங்களெல்லாம் நீ வெளியே கூட்டிட்டு வரணும். அவங்க ஸ்லேவரியில இருந்து அவங்கள நீ விடுதலை ஆக்கணும். அவங்க அடிமைத்தனமா இனிமே கிடையாது, அவங்களாம் இனிமே சுதந்திரமா ஃப்ரீடமா வாழணும். அதுக்கு உன்னையதான் நான் பயன்படுத்த போறேன் அப்படி சொன்னாங்களாம். ஆனா மோசைக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. ஏன்னா மோசைக்கு என்னது, ஆடு மேய்க்க தான் தெரியும். ஐயோ நான் ரொம்ப சாதாரணவன், எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது இப்படி சொன்னாங்களாம். அப்ப ஏசப்பா சொன்னாங்களா, நான் ரொம்ப பெரியவர், நான் உன் கூட இருப்பேன், உனக்குள்ள இருப்பேன், நீ உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப மோசே சொன்னாரா, என் கையில இந்த ஆடு மேய்க்கிற கோல் தான் இருக்கு. பரவாயில்ல, அந்த கோலை நீ கீழே போடு அப்படி சொன்னாங்களாம். அந்த கோல் தான் என்னது, ஒரு ஸ்டிக், ஒரு பெரிய ராடு. அதை கீழே போட்டோடனே அந்த ராடு ஸ்னேக்கா மாறிடுச்சான், பாம்பா மாறிடுச்சான். மோசையால இதெல்லாம் நம்பவே முடியல. இது சாதாரண ராடு தானே, இதை வச்சுதானே இத்தனை நாள் ஆடு மேய்ச்சோம், இது எப்படி திடீர்னு இப்படி மிராக்கிள் பண்ற ராடா மாறிச்சு அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் மோசைக்கு புரிஞ்சுது, நம்ம சாதாரணமானவன் தான், நம்ம கையில இருக்கிற ராடும் சாதாரணமானதுதான். ஆனா ஏசப்பா இப்ப நமக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்படிஞ்சு இந்த ராட கீழே போட்டப்போ இது ஒரு மிராக்கிள் ஃபீல்ட் ஆச்சு. சோ நம்மளுக்கு சொன்னவரு பெரியவரு, அவர் பெரிய காரியங்களை செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட ஏசப்பா பேச்ச கேட்டு மோசே எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு எதுக்கு போறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ண சொல்லணும். போய் எகிப்துக்கு போய் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வாங்க 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 அப்படி சொன்ன யாரும் வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா பார்வோன் அப்படிங்கிற பெரிய ராஜா, எகிப்து ராஜா இந்த ஜனங்கள் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அவரை தாண்டி யாராலையும் அவங்களை வெளியே கூட்டு வர முடியாது. சோ இது மோசே போயிட்டு பார்வோன் கிட்ட பேசுறாரு, நீ ஏசப்பா எங்களை அனுப்பி இருக்கிறாரு, நீங்க இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குங்க, ஜீசஸ வர்ஷிப் பண்ணும்படி இந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆக்குங்க. பார்வோன் உடனே ஓகே சொல்லிருப்பாரா? பார்வோன் சொன்னாரா, ஜீசஸ்னா யாருன்னு தெரியாது, நீ பெரிய இவனா, என்னையால இந்த ஜனங்களை வெளியே அனுப்ப முடியாது இப்படிலாம் சொல்லிட்டு. ஆனா மோசே போய் மறுபடியும் ஏசப்பாட்ட ப்ரே பண்ணாங்க. அப்ப மோசைக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? நம்ம சாதாரணமானவன் தான், ஆனா நம்மள அனுப்புனவர் எப்படி ரொம்ப கிரேட், அவரால எந்த விஷயத்தையும் பண்ண முடியும். அதே மாதிரி ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? எகிப்து தேசத்துல உள்ளவங்களுக்கு 10 வாதைகள் அனுப்புனாங்களாம். இந்த 10 வாதைகளை இப்ப நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த வீக் ஃபுல்லா உங்களுக்கு அதான் அசைன்மெண்ட். அந்த 10 வாதைகள் என்னன்னு நீங்க பைபிள் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல அந்த 10 வாதைகள் எல்லாம் எழுதுங்க. சின்ன பசங்களுக்கு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுங்க அந்த 10 வாதைகள் என்னன்னு. சோ 10 வாதைகள் உலகத்துல இதுவரை நடக்கவே செய்யாத வாதைகள் எல்லாம் நடந்துச்சா. வாதைகள் நடந்து திடீர்னு மோசே சொல்லுவாங்க, தவளை வரட்டும் எகிப்தி ஃபுல்லா, அப்ப தவளை வந்துரும். அதே மாதிரி 10 விஷயம் நடந்துச்சு. இதெல்லாம் பார்த்து பார்வோனும் எகிப்துல உள்ளவங்களும் அரண்டு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய காரியம் இது மாதிரி நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு பார்வோனும் எகிப்தியர்களும் பயந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஃப்ரீ ஆயிட்டாங்க. சோ மோசே ஏசப்பாட்ட போய் தேங்க்ஸ் சொன்னாராம், நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனா நீங்க என்னை கொண்டு நீங்க எவ்வளவு பெரியவரு, உங்க வல்லமைய காட்டிட்டீங்க ஏசப்பா, சூப்பர் அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு 6 லட்சம் ஜென்ஸ் மட்டும் இருந்தாங்க. இது போக குட்டி பிள்ளைடு, ஆடு மாடு லேடிஸ் சொல்லி லட்சக்கணக்கான பேரு
எகிப்தை விட்டு வெளியே வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வராங்க. ஜாலியா அவங்க வெளியே வந்துட்டு இருக்கும் போது என்னாச்சு தெரியுமா? பார்வோனுக்கு மறுபடியும் தோணுச்சான், எதுக்கு இவங்க நம்ம விட்டோம், இவங்களை மறுபடியும் போய் நம்ம பிடிக்கலாம், இவங்க என்ன அவ்வளவு பெரிய இவங்களா, இவங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் அவர் சோல்ஜர்ஸும் இவங்களை பின் தொடர்ந்து வராங்க. குதிரையில, கேமல்ல எல்லாத்தையும் வராங்க. இஸ்ரேல் மக்கள் திரும்பி பார்த்தா பார்வோன் வராரு. ஐயோ, இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணுமே, இவங்க எல்லாம் ஓடி காப்பாத்திக்க ஓடினா முன்னாடி பார்த்தா பெரிய செங்கடல், ரெட் சீ இருக்குது. இப்ப சீய கிராஸ் பண்ணி போக முடியுமா? சீக்குள்ள முங்குனா செத்து போயிருவோம். அங்க பார்வன்ட்ட மாட்டுனா அவங்களுடைய அவங்க சோல்ஜர்ட்டு செத்து போயிருவோம் சொல்லி எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்களாம். ஆனா மோசே என்ன தெரியுமா பண்ணாரு? அவருக்கு தெரியும் நம்ம எல்லாரும் சாதாரண மனுஷங்க தான், ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரால யாருமே யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய விஷயங்களை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட மோசே ப்ரே பண்ணாங்களாம். அப்ப ஏசப்பா சொன்னாங்களாம், நான் அன்னைக்கு உனக்கு என்ன சொல்லணும் அதேதான் இன்னைக்கு, உன் கையில இருக்கிற கோலை நீ நீட்டு. மோசே ஏசப்பாவை நம்பி அந்த கையில இருந்த அந்த ராட் இருக்குல்ல, அது செங்கடலுக்கு நேரம் அப்படி நீட்டினாங்களாம். என்ன தெரியுமா ஆச்சு? அந்த ரெட் சீ கடல் அப்படியே ரெண்டா குழம்பிடுச்சான். சோ பெரிய தேவன் பெரிய காரியங்களை செஞ்சுட்டாங்க. பார்த்த இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரே ஆச்சரியம், எகிப்தியர்களுக்கும் ஒரே ஆச்சரியம். இஸ்ரவேல் மக்கள் ஈஸியா அதை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஆனா எகிப்தியர் அதுக்கு பின்னாடி வந்தாங்க. அவங்கள அந்த சமுத்திரம் மூடி போட்டுடுச்சு. வெறும் ஏசப்பா பிள்ளைகள் தான் சேஃபா அதை கிராஸ் பண்ணி போக முடிஞ்சிச்சு. சோ இந்த கதையில இருந்து இன்னைக்கு நம்ம என்ன படிச்சுக்கிறோம்னா, மோசே ரொம்ப சாதாரணமானவர். அதே போலதான் நம்ம குட்டி பிள்ளைங்கள், நம்ம வீட்டுல இருக்க நம்ம பெரியவங்க கூட நம்ம சாதாரணவங்க தான். ஆனா பெரிய விஷயங்களை ஏசப்பா நம்மளை கொண்டு செய்ய முடியும். எப்ப செய்ய முடியும்? மோசே ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்படிஞ்சப்போம். நம்மளை கொண்டு என்னெல்லாம் பெரிய விஷயம் செய்ய முடியும்? நிறைய விஷயம் செய்ய முடியும். நான் ஒன்னு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேனே. நீங்க ரொம்ப சின்னவங்களா இருக்கலாம், உங்களுக்கு சரியா படிப்பு வராம இருக்கலாம். ஆனா நீ ஏசப்பாட்ட போய் ப்ரே பண்ணி பாரு, எனக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல சுத்தமா புரியல, நேர்ல போனாலே பிரச்சனை, இந்த ஆன்லைன் புரியல அப்படின்னு சொல்லி பாரு. ஏசப்பா உனக்கு ஒரு பெரிய ஞானத்தை தருவாங்க. அவங்களுக்குள்ள வந்துட்டாங்கன்னா உனக்கு எல்லாமே ஈஸி ஆயிடும். ஏன்னா அவங்களால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி நீங்க சின்ன பிள்ளைகள் நல்லா ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரீசெண்டா. ஏன்னா கொரோனாலாம் குறைச்சிட்டு வருதுன்னு நம்ம கேள்விப்படுறோம். சோ நம்ம நினைப்போம் டாக்டர் நர்ஸாலதான் கொரோனா சரிப்படுத்த முடியும், நம்மளால என்ன முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்ல. நீங்க பண்ற சின்ன சின்ன ஜபங்களை கூட ஏசப்பா கேட்டு பெரிய பெரிய விடுதலைய இந்த கொரோனால இருந்து நம்ம உலகத்துக்கே ஏசப்பா தருவாங்க. சோ கண்டிப்பா நீங்க சின்ன பிள்ளைலாம் ப்ரே பண்ணுங்க, நல்ல பைபிள் வாசிங்க, நல்ல பிள்ளைகளா இருங்க. சின்ன பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ள பெரிய ஆண்டவர் நீங்க வரவிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்கும். நீங்க கேட்கற எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்லி திங் நல்ல விஷயங்களை கேட்கணும், அது மட்டும் தான் ஏசப்பா செய்வாங்க. சோ உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். மறுபடியும் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஏசப்பா பெரியவர். சோ அந்த பெரியவரை நம்ம இந்த வாரம் ஃபுல்லா நமக்குள்ளே வச்சு பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம். God bless you. ஹாய் குட்டி செல்லுங்களா, எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ ஒரு மனப்பாட வசனம் கத்துக்கலாமா? மெமரி வேர்ட்ஸ் கத்துக்கலாமா? யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க? ஓ, எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. சரி, நல்லா கத்துக்கிட்டீங்களா? இன்னொரு முறை சொல்லிடலாமா? ஐயோ, அண்ணனுக்கு மறந்து போச்சே. யாருக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? நீங்களாம் திருப்பி சொல்லி கொடுக்குறீங்களா? அண்ணன் ஒரு மக்குமண்ட, நீங்க எல்லாரும் எனக்கு திருப்பி ரீகால் பண்ண போறீங்க. சரியா? ரெடி? 1 2 4. 2 3 மறந்துட்டேனா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. சூப்பரா சொல்லிட்டீங்க. வெரி குட். பை. ஹாய் கிட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெமரி வேர்ஸ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் மெமரி வேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் சொல்லும் போது எல்லோரும் என் கூடயே சேர்ந்து சொல்லணும். ஓகே? யூ ஆர் God's little children and have overcome them because He who is in you
is greater than who is in the world? 1 John chapter 4 verse 4. ஓகே, எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லியிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, ஓகே, பாய். ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். ஆக்டிவிட்டியில் என்ன தெரியுமா செய்ய போகிறோம்? ஒரு பெரிய மீன் செய்ய போகிறோம். அந்த மீன் செய்யறதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாமா? ஒரு சார்ட் பேப்பர், ஒயிட் கலர் சின்ன ஒரு சார்ட் பேப்பர், சிசர், ஃபெவிகால், பென்சில், உங்கள் அம்மாலாம் துணி காயப்படுவாங்களே அந்த கிளிப் ஒன்று. சார்ட் பேப்பர்லேயே குட்டீஸ் வருத்தப்படாதீங்க. கலர் பேப்பரோ இல்லை உங்கள் நோட் புக்கில் இருக்க ஒயிட் பேப்பரோ எந்த பேப்பராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய மீன் வரைஞ்சிடலாம். இப்போ மீன் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பெருசா மீன் வரைஞ்சிருங்க குட்டீஸ். வரைஞ்சிட்டீங்களா குட்டீஸ்? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சிசர்ஸ் எடுத்து நம்ம கட் பண்ண போறோம். சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்க பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட நீங்க செய்யுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த மீனுக்கு பல்லு செய்ய போறோம். பல்லுக்கு ஒரு சின்ன ஒயிட் சார்ட் பேப்பர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இந்த சார்ட் பேப்பரை ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பென்சில் வரையலாம். பல்ல ஜிக்ஸாக்கா நம்ம பல்லு வரைக்கணும். அடுத்துதான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட் பேப்பரை நடுவுல கட் பண்ணிடுங்க. ஃபுல்லா கட் பண்ணாதீங்க, லைட்டா கட் பண்ணிட்டீங்களா? இப்ப நான் சொன்ன கிளிப் எடுத்துக்கோங்க. அந்த கிளிப்ல ஃபெவிகால் தடவி நல்லா ஃபெவிகால் தடவிக்கோங்க. நீங்க கட் பண்ணீங்க பாத்தீங்களா? அதுக்கு மேல நீங்க அழகா ஒட்டிருங்க. சென்டரா கரெக்டா பார்த்து ஒட்டிருங்க. இப்ப நம்ம பல்ல கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம ஒட்டலாம். மீனோட பின் பக்கத்தை திருப்பிக்கோங்க. ஃபெவிகால் போடுங்க. நான் பெருசா இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன்ல, அதனால நான் வந்து இதை கட் பண்ணிடுறேன் பாதியா.
செஞ்சு வச்சிருந்தோம்ல, கிளிப்பை ஒட்டி வச்சிருந்தோம்ல, இப்போ அது ட்ரை ஆயிருக்கு 10 நிமிஷம் ஆனதுனால. இப்போ நம்ம அதை எடுத்து நம்ம பின்னாடி திருப்பிக்கோங்க. நீங்கள் நடுவில் வாய் நம்ம வச்சிருக்கோம்ல, அது நேராக வச்சு ஃபெவிகால் தடவி கரெக்டாக நேராக சென்டரை பார்த்துக்கோங்க. பார்த்து கரெக்டாக ஊற்றுங்க. நம்ம கட் பண்ணியிருக்கதும் அந்த வாய் பகுதியும் கரெக்டாக வந்து ஒட்டணும். 2 சைட்லேயும் நீங்கள் வந்து ஃபெவிகாலை தடவிக்கோங்க. ஃபேன் காத்துல ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த சார்ட் பேப்பர் ஏன் பறக்காமல் இருக்கு தெரியுமா? நான் பின்னாடி சார்ட் பேப்பருக்கு பின்னாடி ஒரு ஒயிட் பேப்பரை நான் ஒட்டியிருக்கேன். அதனால தான் சார்ட் பேப்பர் பறக்கவே இல்லை. நீங்களும் குட்டீஸ் அது மாதிரி நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது சார்ட் பேப்பரில் நீங்கள் ஒயிட் பேப்பரை ஒட்டி செய்யுங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, எல்லா துணிக்காய போடுற கிளிப்பும் வந்து ஃபெவிகால்ல ஒட்டாது. உட்டு கிளிப்பு மட்டும்தான் ஒட்டும். அதனால அந்த கிளிப்பை யூஸ் பண்ணீங்கன்னா இது நல்லா ஒட்டிக்கும். ஓகே, இப்போ மீன் எப்படி நம்ம போதும் பார்க்கலாம் தண்ணியில பாருங்க. ஓகே குட்டீஸ், பாய். வணக்கம் குட்டீஸ். நம்ம நாடு முழுவதும் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்களை இன்னைக்கு தலைப்புச் செய்திகளை பார்க்க போறோம். COVID-19 கொரோனா வைரஸினுடைய 2ஆம் அலையின் தாக்கம் நம்ம நாடு முழுவதும் குறைந்துள்ளது. மே மாதத்தினுடைய தொடக்கத்துல ஒரு நாளுக்கு பாதிக்கப்படுகளுடைய எண்ணிக்கை 4 லட்சமாக இருந்தது. ஆனால் இன்று 2 லட்சமாக குறைந்துள்ளது. மருத்துவமனையிலிருந்து சுகம் பெற்று வீடு திரும்புகிறவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. COVID-19 வேக்சின் எடுத்துக்கொள்வதில் மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் தடுப்பூசி மருந்துகள் இந்தியாவில் சுமார் 17 கோடி மக்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் தடுப்பூசி மருந்து இந்தியாவில் உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளது. ஒரு வருஷத்திற்கு 100 மில்லியன் டோஸ் உற்பத்தி செய்து விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் HLL மருந்து மையத்தில் COVID-19 வேக்சினை உற்பத்தி செய்வதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளும்படி தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். வானிலை செய்தியை பார்ப்போம். சுட்டரிக்கும் மே மாதத்தின் வெயிலுக்கிடையே தமிழகத்தின் பல இடங்களில் பரவலாக மழை பதிவாகியுள்ளது. வட மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் மிதமான மழையும், தென் மாவட்டங்களான நெல்லை, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. வங்கக்கடலில் உருவான யாஸ் புயல் ஒடிஷா மாநிலத்தில் பலத்த காற்றோடும் கனமழையோடும் கரையை கடந்தது. இப்பொழுது உலக செய்திகளை நம்ம பார்க்கலாம். சீனா தேசம் வெற்றிகரமாக தன்னுடைய விண்கலத்தை செவ்வாய் கிரகத்துல தரை இறக்கி இருக்கிறது. டியான்ஹென் என்னும் பெயர் கொண்ட இந்த விண்கலத்துல ஜுராங் ரோவர் உள்ளது. இதனுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னா, மார்ஸ் பிளானட்டுடைய நிலம், தண்ணீர், பாறை, சுற்றுச்சூழல் போன்ற எல்லாவற்றையும் ஆய்வு செய்து அங்கே இருந்து புகைப்படங்களை பூமிக்கு அனுப்புவதுதான். அண்டார்டிகா கண்டத்துல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பனிப்பாறை ஒன்று உடைந்து உருகி வருகிறது. இதனால விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்திருக்கிறாங்க. ஏன்னா பூமி வெப்பமயமாகுதல், அதாவது குளோபல் வார்மிங் நிமித்தமாக பனிப்பாறைகள் பூமி எங்கும் அதிவேகமாக உருகி வருகிறது. இதனால கடல் மட்டம் உயரும் அபாயம் இருக்கிறது. பிரம்மாண்டமான இந்த பனிப்பாறையின் அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தேசத்தின் கேபிட்டல் சிட்டியான நியூ டெல்லியை விட 3 மடங்கு அளவில் பெரியது. சுமார் 200 கிலோமீட்டர் நீளமும் 25 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த பனிப்பாறை அதிவேகமாக உருகி வந்து கொண்டிருக்கிறது. தேசிய செய்திகளையும் உலக செய்திகளையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு ஒரு புதிய தகவலை நம்ம கற்றுக்கொள்வோம். கடந்த வாரத்துல Facebook, Twitter போன்ற சோசியல் மீடியால நிறைய பேசப்பட்ட டாபிக் என்னன்னா சூப்பர் பிளட் மூன். அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம். நம்ம ஏன் சூப்பர் மூன் அப்படின்னு சொல்றோம்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது, பூமிக்கு மிக அருகில வரும்போது சந்திரன் அளவுல மிக பெரியதாக காட்சியளிக்கும். அதனாலதான் வழக்கத்தை விட பெரிதான காட்சியளிக்கிற இந்த நிலாவை நம்ம சூப்பர் மூன் அப்படின்னு சொல்றோம். இதை ஏன் பிளட் மூன் சொல்றாங்கன்னா, சூரியன், பூமி, சந்திரன் இந்த 3ம் நேர்கோட்டுல வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மேல பட்டு அது சந்திர கிரகணமா மாறுது. இந்த சந்திர கிரகணத்துல சந்திரனுடைய நிறம் சிவப்பாக நமக்கு காட்சியளிக்கும். ஏன் கேட்டீங்கன்னா,
சூரியன்ல இருந்து வருகிற அந்த லைட், சன்லைட் ஆனது பூமியில இருக்கிற வளிமண்டலத்தை, அட்மாஸ்பியரை கடந்து டிராவல் பண்ணி போகும்போது அதனுடைய லைட் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிஃப்ராக்ட் ஆகுது, அதாவது பெண்ட் ஆகுது. இந்த லைட் வேவ்ஸ் உடைய பெண்டிங்னால அதனுடைய கலர் மாறுபடுகிறது. அதனால நமக்கு இந்த சந்திரன் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது. அதனாலதான் இத பிளட் மூன்னு சொல்றாங்க. இந்த சூப்பர் பிளட் மூணு ஆஸ்திரேலியா, ஹாங்காங், ஜப்பான், அமெரிக்கா போன்ற பல நாடுகளில மக்கள் கண்டு ரசித்துள்ளனர். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் இது போன்ற பல புதிய தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப போர் அடிக்குது இல்ல? லாக்டவுன் வேற போட்டுட்டாங்க. வெளியே போய் விளையாட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஃபிட்டா இருக்கணுமே, என்ன பண்றது? நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்கவா? நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி ஃபிட்டாவும் ஹெல்த்தியாவும் இருப்பீங்க. ஓகேவா? நம்ம இப்போ எக்ஸசைஸை பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1. Exercise number 2. Exercise number 3. Exercise number 4. Exercise number 5. எக்ஸசைஸ் எல்லாரும் பாத்தீங்களா? என் கூடவே நீங்களும் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் இதை ரொட்டீனா பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம், ஃபிட்டாவும் இருக்கலாம், இந்த லாக்டவுன்ல போர் அடிக்காமலும் இருக்கும். ஓகே, பை பை. இப்போ நம்ம க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி இந்த சண்டே கிளாஸை முடிக்கலாமா? சரி, ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு கண்ணை மூடி கை கூப்பி என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சியான அருமையான இந்த வேலைக்காக ராஜா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே இந்த சண்டே ஸ்கூலை நீர் ஏற்படுத்தி கொடுத்தபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இங்கு இவர்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள், வேத வசனங்கள் மூலமாய் ஆண்டவரே அநேக சத்தியங்களை இவர்கள் கற்றிருக்கிறார்கள். அப்பா தகப்பனே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் தங்கள் இருதயத்துல நிலைநிறுத்தி அதை விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கை நடைமுறையில அதை ஆண்டவரை நடைமுறைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பையும் சுகத்தையும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக தகப்பனே. கர்த்தருடைய பிரசன்னம் பாதுகாப்பு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Thank you. God bless you. ஹாய், இன்னைக்கு சண்டே ஸ்கூல் எப்படி இருந்தது? எல்லா செஷன்ஸுமே நல்லா இருந்திருக்கும் நம்புறேன். மெமரி வேர்ஸ், சாங்ஸ், ஸ்டோரிஸ், சோ எல்லாமே இந்த வீக் ஃபுல்லா நீங்க படிச்சுக்கோங்க. பைபிள் கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸோட உங்களை மீட் பண்றோம். கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை லைக், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.